அன்பு சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர் என்கிற வகையிலே பல செய்திகளை இறைவனிடமிருந்து நமக்கு தந்தார் என்றாலும் அவர்கள் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள், நற்செய்தி சொல்லக்கூடியவர்கள் என்கிற நிலையில் தான் இருந்தார்கள். இதை தாண்டி அவர்களும் சில இடங்களில் சருகி போகிற போது இறைவனால் அவர்களும் எச்சரிக்கை செய்யப்பட்டார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அப்துல்லாஹி இப்னு உம்மி மக்தூம் என்கிற ஒரு நபித்தோழர், அவருக்கு கண்ணு தெரியாது. ஒரு நாள் நபியுடைய சபையில அவங்க வர்றாங்க. அந்த நேரம் அந்த மக்காவில் இருக்கிற உயர்குடி மக்கள் எல்லாம் நபி இடத்திலே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, இந்த நேரத்தில் இவர் வருகிறாரே, இந்த உயர்ந்த தரத்து மக்கள் இவரை பார்க்கிற போது இந்த மார்க்கத்திலே இதுபோல கண்ணு தெரியாதவர்கள், ஒன்றுக்கும் உதவாதவர்கள், லாயக்கற்றவர்களாகத்தான் இந்த மார்க்கத்தை பின்பற்றுவார்கள் என்று தவறாக எண்ணிவிட்டு அதன் காரணமாக அவர்களது இஸ்லாமிய வருகை தாமதமாகி விடக்கூடாது, அது வராமல் போய்விடக்கூடாது என்று ஒரு கரிசனத்தோடு எண்ணினார்கள், அவ்வளவுதான். ஆனால் இது தவறு என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உடனடியாக ஒரு வசனத்தை இறக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார். அபஸ வ தவல்லா அன்ஜாஹுல் ஆமா வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா என்கிற இந்த வசனத்தின் வழியாக அவர் முகத்தை திருப்பினார், கடுகடுத்தார், கண் தெரியாத ஒரு தோழர் வந்தபோது என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்களோ அதை இந்த உலகத்திற்கு அப்பட்டமாக ஆக்கிவிட்டார். வேதம் உண்மைதான் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருந்தால் தன்னை எச்சரித்து வந்திருக்கக்கூடிய இந்த வசனங்களை மறைத்திருக்க முடியும். ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. மாறாக பல்வேறு வசனங்களோடு இதையும் இந்த சமுதாயத்திற்கு ஓதி காட்டினார்கள், ஒப்படைத்தார்கள். மட்டுமல்ல, அதற்கு பின்னர் எப்போதெல்லாம் அப்துல்லாஹி இப்னு உம்மி மக்தூம் நபியுடைய சபைக்கு வருகிறார்களோ அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்களா, மர்ஹபன் பிமன் ஆத்தபடி, யார் பொருட்டால் அல்லாஹ் என்னை கண்டித்தானோ அப்படிப்பட்ட பெருமக்கனே வருக என்று சொல்லி தன்னுடைய மேலாடையை எடுத்து விரித்து உட்கார வைப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலாடையில் உட்காரக்கூடிய பாக்கியம் 2 பேருக்குத்தான் கிடைத்தது. ஒன்று அப்துல்லாஹி இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இன்னொன்று அவர்களுக்கு பால் ஊட்டிய அன்னை ஹலீமத்து ஸஅதிய்யா என்கிற அந்த பெண்மணிக்கு. இந்த பாக்கியத்தை இருவரும் தான் பெற்றார்கள் என்று வரலாறு குறித்து வைத்திருக்கிறது. இப்படி அப்துல்லாஹி இப்னு உம்மி மக்தூம் வருகிற போது கொஞ்சம் சடைந்ததை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கண்டித்து எச்சரித்தார். அதுபோல ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது வீட்டிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேன் குடித்தார்கள். அந்த தேன் அவர்களுக்கு ரொம்ப இனிமையாக சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இப்படி அடிக்கடி அங்கே சென்று தேன் குடிப்பது மற்றைய துணைவியாருக்கு பிடிக்கவில்லை. குறிப்பாக ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இருவருக்குமே பிடிக்கல. அப்ப இருவரும் சேர்ந்து கூட்டாக சேர்ந்து சொன்னாங்க, இனிமேல நபி எப்ப வந்தாலும் என்ன ஒரு கெட்ட வாடை வருகிறதை, என்ன குடித்தீர்கள் என்று கேட்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, அவர்களை இப்படி தேன் குடிப்பதை விட்டு விடுவார்கள் என்று சொல்லி இருவரும் பேசி வைத்து எப்போதெல்லாம் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டிலே தேன் குடித்து விட்டு வருகிறார்களோ ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இப்படி பேசிக்கொள்வார்கள். இப்படி பேசிக்கொள்ளும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் மனம் சடைந்து என்ன செய்தாங்கன்னா, நான் இனிமேல் அதை சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன், அதை என் மீது ஹராமாக்கி கொள்ளுகிறேன் என்று அதை சொல்லிவிட்டார்கள். இதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கண்டித்தான். அது எப்படி நீங்களாக ஒன்றை ஹராமாக்கி கொள்ள முடியும்? யா அய்யுஹன் நபிய்யு லிம துஹர்ரிமு மா ஹல்லல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு ஆகுமாக்கி வைத்த ஒன்றை நீங்களே அதை தடை ஏற்படுத்தி கொள்வதற்கு என்ன இருக்கிறது? எப்படி நீங்கள் செய்ய முடியும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களை கண்டித்து வசனம் இறக்கிறான். உணவுப் பொருட்களை மார்க்க ரீதியாக இறைவன் தடுத்தது, மருத்துவ ரீதியாக தடை செய்து கொள்ளலாம். உதாரணமாக நீரிழிவு நோயாளிகள் இனிப்பு சாப்பிடக்கூடாது என்று சொன்னால் அது மருத்துவ ரீதியான காரணங்கள், மார்க்க ரீதியான காரணங்கள் அல்ல. மார்க்க ரீதியான காரணங்கள் என்று சொன்னால் அது அல்லாஹ்வோ ரசூலோ அதை சொல்லி இருக்க வேண்டும், தடுத்திருக்க வேண்டும். அல்லாஹ் ரசூல் சொல்லாத ஒன்றை சுயமாக நாம தடுத்து கொள்ளக்கூடாது, மருத்துவ ரீதியாக தடுத்து கொள்ளலாம். மொத்தத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே தங்களது இறை தூதர் என்கிற தன்மையிலிருந்து இறங்கி வருகிறார்களோ அங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களை கண்டிக்கிறார். பத்ர் போர்ல கைதிகளை பிடிக்கிறாங்க, அவங்கள கொன்று விட வேண்டும் என்று சிலரும்,
இல்லை அவர்களுக்கு நஷ்டஈடு பெற்றுக்கொண்டு விட்டுவிடலாம் என்று சிலரும், இப்படி பல வகையான கருத்துக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்கன்னா, விடுங்க, அவங்க படித்து கொடுக்கட்டும். முதலாக அறிவொளி தீபம் ஏற்றிய மனிதர் யார் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். யாருக்கு படிக்க தெரிகிறதோ அவர் படிக்க தெரியாத முஸ்லிமுக்கு கற்றுக் கொடுக்கட்டும். அதற்கு பிறகு அவர்களை அதையே ஈட்டுத் தொகையாக பெற்றுக்கொண்டு அவர்களை விடுதலை செய்து விடலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் இதை கண்டிக்கிறார். இந்த படித்து கொடுத்தல் என்கிற உலகில் ஆதாயத்துக்காக நீங்கள் விட்டுவிட்டீர்கள். சிறைபிடிக்கப்பட்ட எதிரிகளை கொல்லாமல் இப்படி ஒரு முடிவெடுத்தது தவறு என்று அதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறார். அல்லாஹ்வை பொறுத்த மட்டிலே இறை தூதரோ சாதாரண மனிதரோ அது ஒரு பொருட்டல்ல. அது இறைவனுக்கு புறம்பாக அல்லது இந்த சட்டங்களுக்கு நியாயமாக இல்லாமல் நடக்கிற போது அல்லாஹ் கண்டிக்க தயங்குவதில்லை. இறை தண்டனைக்கு அல்லது இறை கட்டளைக்கு, இறைவனுடைய கண்டிப்புக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தப்பவில்லை என்பதைத்தான் இந்த வரலாறுகள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதற்காக நபியும் தவறு செய்வார்கள் என்று நாம் சொல்லக்கூடாது. அது ஒரு ஒழுக்கம் இல்லாத ஒரு செயல். பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இறைவனை அறிமுகப்படுத்தும் போது அல்லதி ஹலகனி ஃபஹுவ யஹ்தீன் அல்லதி யுத்இமுனி வ யஸ்கீன், இறைவன் என்னை படைத்தான், எனக்கு வழிகாட்டினான், அவனை எனக்கு உணவளித்தான், எனக்கு நீர் தந்தான் என்று சொல்லிவிட்டு இறுதியில் சொல்லுகிறார்கள் வயிதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் நோயுற்றால் இறைவன் குணமாக்குவான். ஆக்சுவலா அவங்க என்ன சொல்லியிருக்கணும்? இறைவன் எனக்கு நோய் தந்தால் இறைவன் குணமாக்குவான் என்று சொல்லி இருக்க வேண்டும். இறைவன் தான் உண்மையில் நோயை தருகிறான். ஆனால் அப்படி சொல்வது ஒழுக்கம் இல்லாத செயல் என்பதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி சொன்னாங்க என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தான் என்று சொன்னால் நபி தவறு செய்தார்கள் என்பதை நிரூபிப்பதற்கு, அதை பூதாகரமாக வெளிப்படுத்துவதற்கு முயலாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சின்ன சின்ன விஷயங்களிலும் இறைவன் தீவிர கவனம் செலுத்தி இருக்கிறான் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையை உண்மையாக அதனுடைய உண்மையான கோணத்தில் விளங்கக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.